ஸோ நாட்காயின் வந்து இதை பற்றி நான் பேசியிருந்தேன். பெரும்பாலும் சேனலில் வந்து இந்த வடக்கன் சேனலில் போட்டிருப்பாங்க. பட் நம்ம சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நானே ஒரு 5-6 சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நாட்காயினை பற்றி பெருசாகவே எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி இருந்தும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பினான்ஸ் பேக்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து நான் சொன்னதுனால இல்லை, வெப்சைட்டில் செக் பண்ணதில் பினான்ஸு, பைபிட், ஓகேஎக்ஸு, டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக் இதை நான் பார்த்ததுனால தான் சரி ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ என்கிட்ட வந்து 15 மில்லியன் பாயிண்ட் இருக்குது. 15 மில்லியன் பாயிண்ட்டு. அலோகேஷன் இன்னும் கொடுக்கல. ஓகேவா, கிளைம் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நாட் காயின் யுவர் அலோகேஷன் 0. அண்டு எப்பயும் சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட உள்ள இருக்குது. இதுக்கப்புறம் நான் எப்படி அப்டேட் பண்ணுறது, எனக்கு எப்படி இவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள். நான் அப்போ சொன்னது தான் இப்போது. அப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 1,00,000 பாயிண்ட் இருந்தது. இப்போ வந்து 1,54,000 பாயிண்ட்டு சம்திங் இருக்குது. அவ்வளோதான் வந்து எனக்கு இன்வைட்டில் கிடச்சிருக்கு. ஓகேவா, 18 பேர். 18 பேர்லேயும் அப்போ என்ன பாயிண்ட் இருந்தாங்களோ அதே பாயிண்ட்டு தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ பெருசாலாம் வந்து யாரும் அந்தளவுக்குலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ டெய்லி செக்இன் பண்ணுறதாலே வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இப்போ ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை அப்புறமேட்டு தான் பார்க்கணும். அண்ட் ப்ரொஃபைலில் ஓகே இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறது தான். ஸோ ஓகே, ஓவரால் இது தான் நான் பண்ணது எல்லாமே. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், 2-3 விஷயம் நான் காட்டிடுறேன். அண்ட் இப்போதைக்கு கூகாயினில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கூகாயினில் ப்ரீ மார்க்கெட். ஓகே, ப்ரீ மார்க்கெட். ஓகே, ப்ரீ மார்க்கெட்டு இப்போதைக்கு வந்து நம்ம பையில் இருக்கோம். ஓகே, செல்லில் போய் நம்மளே விற்கிறோம் அப்படின்னா செல்லில் போய் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு 0.00036 USDT அப்படின்னு போட்டிருக்கு. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 0.0004 அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஹையஸ்ட்டு பெட்டு அப்படின்னு போட்டு 0.0025 அப்படின்ருக்கு. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு 0.0039 அப்படின்ட்டுருக்கு. ஓகேவா, இதை தான் வந்து இப்போதைக்கு. அண்டு இது வந்து நார்மல் யூசர். ஓகேவா, இது வந்து நார்மல் யூசர். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நார்மல் யூசர் அப்படின்னா இப்போ கிட்டன்ஸில், அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லைனா 1 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்து மைண்ட் பண்ணிருப்பாங்கள்ல, அவங்களோட டோக்கன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட இது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளே ஒரு சின்னதான ஒரு கேல்குலேஷன் தான் பண்ண போகிறோம். பெருசாலாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அண்ட் இதோட டோட்டல் சப்ளை, நாட்காயினோட டோட்டல் சப்ளை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் எவ்வளோன்றதை நான் காட்டிடுறேன். ஓகே, 1 10 100,000 10,000 lakh 10 lakh crore 10 crore 100 crore 1000 crore 10,000 crore. ஓகேவா, இதுதான் 10,000 கோடி பாயிண்ட் டோக்கன். ஓகேவா, 10,000 கோடி டோக்கன் தான் வந்து டோட்டல் சப்ளைவே. நான் பார்த்த வரையே தான். ஓகேவா, ரோட் மேப் நான் பார்த்து செக் பண்ணிட்டேன். ஸோ இது அதுக்கூட லிங்க்கு கூட நான் இப்போ எடுக்கல. நான் இன்ஸ்டண்ட்டாக இது லிஸ்ட் ப்ரீ மார்க்கெட்டில் போதுன்னொடனே நான் இன்ஸ்டண்ட்டாக இதில் வந்து நான் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்டு ஓகே, ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேன், டக்குன்னு மறந்துட்டேன். இது வந்து இப்போதைக்கு 12 டிஜிட் வந்து டோட்டல் சப்ளை. ஓகேவா, நாட்காயினில் 12 டிஜிட்ஸ் டோட்டல் சப்ளை. இப்போ வந்து இப்போதைக்கு நாட்காயினில் தான் இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். நாட்காயினில் டோட்டல் சப்ளை அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 1 10 100,000 10,000 lakh 10 lakh crore 10 crore 100 crore 1000 crore 10,000 crore. ஓகே, சேம் அதே தான். பட் அதோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாட்கேயோட இது நாட்காயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்டு இதோட மைக்ரேஷன் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, 1000க்கு ஒரு டோக்கன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இப்போ நம்ம வந்து 15 நான் வந்து சிக்ஸ் 7 8 9 10 11 ஓகே நான் வந்து 15 மில்லியன் வச்சுருக்கேன். ஸோ 15 மில்லியனை இப்போ வந்துட்டு நம்ம வந்து 10,000 வச்சுக்கோ. ஸோ சாரி மைனஸ் பண்ணிப்போம். 4 டிஜிட் மைனஸ் பண்ணிப்போம். 1 2 3 4 ஓகேவா. 4 டிஜிட் மைனஸ் பண்ணால் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து 15 லட்சம் டோக்கன் இருக்கும். ஓகேவா, 15 லட்சம் டோக்கன். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம இப்போ 15 லட்சம் டோக்கன் 0.00039 இந்த ப்ரைஸுக்கு போய்ட்டு இருந்தது 585. ஓகேவா. ஆனால் நாட்காயின் வந்து கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து 5850 USDT கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் இது, ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸு. இதுவே வந்துட்டு லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட்காயின் ரேஞ்சுக்கு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நாட்காயின் அளவுக்கு வந்து ட்ரேடு அதிகமாக அந்த ரேஞ்ச் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாட்காயினுக்கே நம்ம வந்து இப்போ போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இவ்வளோ தான். நம்ம அதோட கம்மியாக தான் போட்டிருக்கிறோம். நல்ல ப்ரைஸ் தான். ஆனால் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு வித்தை காட்டுறதுக்கு தான். நமக்கு நம்ம நோக்கம் என்னென்னா ஒரு $500 வச்சுக்கோம். நம்ம ப்ராஃபிட் என்னென்னா $500 இன்ட்டு நம்ம வந்து ஒரு 83 ரூபா. நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதில் வந்து கரெக்ட் ப்ரைஸ் என்னமோ அதுதான். இதில் என்ன ப்ரைஸோ அதே தான் வந்து எடுத்துக்கிறாங்க. 41,000 ஓகேவா. ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்து யூஸ் பண்ணதுக்கு 41,000 ரூபா வந்து நமக்கு கிடைக்கிது ஆவரேஜாக. இன்னும் அலோகேஷன் எதுவும் விடலை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் சும்மா. ஸோ கொஞ்சமாவது இதுக்கப்புறம் வர சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ, உங்களால் எவ்வளோ இன்னும் எர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அண்ட் இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டாஸ்க்கு சைடில் போய் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அச்சீவ்மெண்ட்டில் இன்னமும் லோட் ஆகுது. ஸோ டாஸ்க்கு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையா ப்ளே பண்ணிவிட்டு இந்த பக்கமே வந்ததே இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் ரிவார்டு அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ சாரி, ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி, இந்த 9 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை தொட்டாலும் கெட் ரிவார்டு இருந்தால் க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரிவார்டு. ஓகே, நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கான ரிவார்டு. சில பேருக்கு வந்து 4 பில்லியன் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு 50 மில்லியனாவது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது, பினான்ஸ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன், ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ப்ரோ நான் வெட்டியாக தான் ப்ரோ இருக்கிறேன், வெட்டியாக இருக்குன்றது தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நானும் வெட்டியாக தான் இருக்கிறேன். நான் அதனால தான் என்னை கம்பேர் பண்ணி வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ டைம் எப்பப்பெல்லாம் இருக்கோ, நான் டே அண்ட் நைட்லாம் விளாண்டேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா காலையில் வந்து உங்களால் ஒரு மணி நேரம் எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியுமோ கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 கோடி பாயிண்ட்டு இல்லை 2 கோடி பாயிண்ட்டு அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் ரன் ஆகுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோனா ஒரு 100 crore பாயிண்ட்டாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஈஸியாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்ததுன்னா அதையும் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இருந்தவங்களும் இதில் வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள்.